தற்பெருமை கொண்ட அறிஞர் ஒருவர் அந்த நாட்டிற்கு வந்தார். அரசனும் முத்துமாலை அணிவித்து வரவேற்றார். நான் இந்த நாட்டிற்கு அறிஞரோடு போட்டி போடுவதற்காக வந்திருக்கிறேன், என் வாத திறமை நிரூபிப்பதற்காக வந்திருக்கிறேன், யார் போட்டிக்கு வருகிறீர்கள் என்று கேட்டார். யாருமே முன் வரவில்லை. அரசரும் யாராவது வாருங்கள் என்று கூப்பிட்டார், யாரும் முன் வரவில்லை. என்ன அறிஞர்கள் நிறைந்த நாடு என்று கேள்விப்பட்டு வந்தேன், இப்படி ஏமாற்றி விட்டீர்கள் என்றார். அப்போது கோமாளி ஒருவன் நான் போட்டிக்கு வருகிறேன் என்றான். நான் 5 கேள்வியை கேட்பேன், நீங்கள் தவறான பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். சரி என்றார். போட்டி தொடங்கப்பட்டது. நாம் எல்லாம் இப்போ அமர்ந்திருப்பது அமைச்சரவை என்றார். இல்லை என்றார். நீங்கள் உலக புகழ்பெற்ற அறிஞர் என்றார். இல்லை என்றார். அமைச்சர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் என்றார். இல்லை என்றார். அரசர் உங்களுக்கு வெள்ளி மாலை அணிவித்தார். இல்லை என்றார். உலகம் போற்றுகின்ற அறிஞரே, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் இல்லை என்று தவறாக பதில் சொல்லிவிட்டீர்கள், இன்னும் நான் எத்தனை கேள்வி கேட்க வேண்டும் என்று கேட்டார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டீர் என்றால் அந்த போட்டி முடிந்துவிடும், நான் வென்று விடுவேன் என்று அந்த அறிஞர் சொன்னார். நீங்கள் இப்போது உண்மையை சொல்லி இந்த போட்டியிலிருந்து தோற்றுவிட்டீர்கள் என்று அந்த கோமாளி சொன்னான். இப்பொழுது அறிஞர் தலைகுனிந்தான். நன்றி.